கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து கால தியானத்திற்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக கலந்து கொள்கிற அனைத்து ஐஎம்டி நேயர்களுக்கும், ஐஎம்டி நிறுவனம் இங்கே பணியாற்றுகிற அனைத்து ஊழியர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த தியானத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். நல்ல இயேசுவே, இந்த அருமையான கால வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க, உம்முடைய பாடுகளை குறித்து நாங்கள் ஆழமாய் சிந்திக்க, உம்முடைய வேத வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க நீர் தந்த நல்ல ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு விசேஷ கிருபைகளை தரும்படியாய் உம்முடைய சமூகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு எப்போது எந்த சூழலிலே அதை சீசல் மத்தியிலே இந்த வார்த்தையை வைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய சூழல் 20ஆம் வசனத்திலே கூறப்படுகிறது. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றான். இந்த வார்த்தையை கேட்டபோது ஆண்டவர் அவர்களிடத்திலே நான் யார் என்பதை அவர்கள் எவ்விதமாக புரிந்திருக்கிறார்கள், எதை ஆண்டவர் தெரிந்து கொண்டபோது பேதுரு இந்த வார்த்தையை சொல்கிறார், நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று. அப்போதுதான் ஆண்டவர் அவர்களிடத்தில் ஆண்டுடைய சித்தம், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்ததை அவர் வெளிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்கிறார். 22ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3 நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். ஏன் ஆண்டவராகிய இயேசு சீசல் மத்தியிலே இதை சொல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்பினோமானால், 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்த இந்த சீசர்கள் இயேசுவின் என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார் என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை இயேசு அறிந்தபடினாலே அவர் இந்த நிகழ்வுகளை அறிந்து, அவருடைய மன ஓட்டங்களை அறிந்து இதை அவர் இங்கே பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். அவர்கள் ஒரு புதிய ராஜ்யத்தை இயேசு உருவாக்குவார், அதில் நாம் சுவித்திருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த சீஷர்கள் இந்த வார்த்தையை சொன்னபோது அவர்களுக்குள் ஏற்பட்ட மன போராட்டங்கள், திகில்கள் இவைகளை இயேசுவால் உணர முடிந்தது. அந்த சூழலில்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்ற நீ விரும்பினால், என்னை பின்தொடர்ந்து வர நீ விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு காரணம், தேவன் நேசித்த மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாய், வீழ்ந்து போவதன் நிமித்தமாய் இயேசு இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள அவர் இந்த பூவுலகத்துக்கு வந்தார். ஆதியாகமம்
1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அதில் 29 27 30 வரைக்கும் நாம் பார்க்கும்போது தேவன் தம்முடைய சாயலிலே மனிதனை படைத்து அவனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து அவன் இந்த பூவுலகத்திலே பலுகி பெருகவும் அவன் தேவன் படைத்த அருமையான படைப்புகளை ஆண்டு கொள்ளவும் மட்டுமல்ல அவனுடைய ஜீவனத்திற்காக அவர் ஆகாரமாக எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தும் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பிடிப்பில்லாமல் இவர்கள் இருந்தார் என்பதை அதன் நிமித்தமாய் பாவத்திற்கு தள்ளப்பட்டார் என்பதையும் திருமறை நமக்கு விளக்குகிறது. இந்த படைப்பின் மனிதனை ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்களோடு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பகல் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாகுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்படியானால் படைத்து அப்படியே ஏதேன் தோட்டத்தில் விட்டுவிட்டு ஆண்டவர் செல்லவில்லை. தினந்தோறும் அவர்களோடு இயேசுவானவர் தேவனானவர் அவர்களோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இது எத்தனை பெரிய பாக்கியம்! இவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றிருந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய சத்தத்திற்கு சரியாக கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வஞ்சகமான வார்த்தைக்கு ஏவாள் செவி சாய்த்ததினாலே அவர்கள் வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியதாயிற்று. தேவன் தெளிவாக சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், எல்லா விருட்ச கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நான் காட்டுகிற இந்த மரத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்ற வார்த்தையும் தேவன் எச்சரிப்போடு கூட சொன்னார். இத்தனை சொல்லியும் ஆதாம் ஏவாள் இந்த பெரும் தவறை செய்து வீழ்ந்து போனதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தேவன் ஒரு சாதாரண மண்ணினால் செய்யப்பட்ட மனிதனோடு சஞ்சரித்து உறவாடி அவர்களை மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுத்த தேவன் அவர் மிகுந்த வேதனையுடையவராக பாரமுடையவராக அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதன் வாயிலாக அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுகிறான். தேவன் மிகுந்த பாரமுள்ளவராக மாறுகிறார். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் நாம் பார்க்கும்போது மோசே தேவனை பார்க்க ஆசைப்படுகிறான். ஆனால் தேவனை பார்க்க இயலாது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் கோடிட்டு காட்டுகிறது. நீர் என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கவும் கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையின் மேல் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அப்படியானால் தேவன் எவ்வளவு பவர்ஃபுல் என்பதை நாம் அங்கே விளங்கிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பார்க்க இயலாத சுருபியாக இருக்கிற தேவன் படைப்பிலே ஆதாம் ஏவாளோடு கூட சஞ்சரித்தார், உலாவினார், அவளோடு நெருக்கமாக பழகினார், அவளுடைய இன்ப துன்பங்களெல்லாம் பங்கு கொண்டார் என்று பார்க்கும்போது அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகுக்கு வருவதற்கு காரணமாய் அமைந்தது. ஆகவேதான் ஆண்டவர் தம்மோடு 3.5 ஆண்டுகள் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்வதற்கு ஏதுவாய் முடிந்தது. ஆகவே தான் சொல்கிறார்,
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். இந்த பின்பற்றுதல் அப்படிங்கிறத நாம் பார்க்கும்போது உலகத்தில் பொதுவாக மனிதர்கள் யாரையோ ஒருவரை சார்ந்து வாழ்கிற அனுபவம்தான் இதுவரையிலும் இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோரை பின்பற்றுகிறார்கள், சார்ந்து வாழ்கிறார்கள். சில வேளைகளில் நண்பர்களை சார்ந்து வாழ்கிறார்கள், சிலர் தலைவர்களை சார்ந்து வாழ்கிறார்கள், சிலர் அறிஞர்களை அவர்களுக்கென்று தெரிவு செய்து அவர்களை சார்ந்து வாழ முற்படுகிறார்கள், சிலர் விளையாட்டு வீரர்களை, நடிகர்களை, இப்படிப்பட்ட உலக மக்களை, சிறப்பானவர்களை, சிறந்த ஆசிரியர்களை, சிறந்த படைப்பாளிகளை எல்லாம் தேடி அவர்களை தனக்கு முன்பாக நிறுத்தி அவளோடு சார்ந்து வாழ வேண்டும் என்று மனிதன் விரும்புவதை நாம் பார்க்கிறோம். இது இயல்பான ஒரு நிலை. அதில் மிஷனரிகளாக வருகிறவர்கள் மட்டுமே அல்லது ஊழியத்தில் தன்னை இணைத்து கொள்கிறவர்கள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ முற்படுகிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இயலுகிறது. எண்ணாகம் 32:11 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசினுடைய எபினேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் இஸ்ரவேல் மக்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றவில்லை. அருமையானவர்களே, தேவனே இந்த 2 பேரையும் உத்தமர் என்று சொல்ல காரணம், இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை கேட்க அவருடைய சமூகத்தை நாடி தேடின மக்கள் என்பதை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இதை தவிர ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே தம்முடைய சீசர்களுக்கு பல முறை அவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று யோவான் 12:26 சொல்லுகிறார். ஊழியத்தில் ஈடுபடுகிற நாம், ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்லுகிற நாம் இயேசுவை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதையும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வாழ்க்கையில் நெறிமுறைகளை கையாள வேண்டும் என்பதையும் இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. காரணம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின்னே செல்கிறது. யோவான் 10:27 நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய நிலை என்ன என்பதை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அவருடைய சத்தம் கேட்கிறவர்களாக வாழ்கிறார்கள். எப்படி மந்தையிலே ஆடுகள் மேய்ப்பனை அவருடைய சத்தத்தை அறிந்து அவனுக்கு கீழ்ப்படுகிறதோ, அதே போல் தேவ சத்தத்திற்கு மனிதன் கீழ்ப்படிவான் என்ற அந்த நம்பிக்கையை இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல தேவன் இயேசு என்னை அழைத்து இந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தில் என்னை இணைத்து அவரை நான் பின்பற்றி இருக்கிறது போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அவரோடு பயணித்த ஒவ்வொருவரையும் பவுல் அவருடைய வாழ்க்கையிலே, நடைமுறையிலே, செயல்பாடுகளிலே பிறரை ஊக்கப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே பவுல் 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடரும்படிக்கு உங்களுக்கு மாதிரி பின்பற்றி போனாரே. அன்புக்குரியவர்களே, பவுல் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தன் வாழ்க்கையில் அனுபவிக்க அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு நம்மை ஊக்கப்படுத்துகிறார். அவர் நம்மை உந்துதல் செய்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார்.
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நமக்காக பட்டது, அவர் பட்ட பாடுகள் அனைத்தும் நமக்காக என்பதை உணர்வுபூர்வமாக வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக அவர் பெற்றிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 10:18-43 நாம் பார்க்கும்போது ஒரு குருடன் சொல்கிறான், பார்வையில்லாத ஒரு குருடன். அவன் பார்வை பெற்றபோது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அப்போ பின் செல்லுதல் என்பது ஒரு முழுமையை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். ஒரு முழுமையான பார்வை இல்லாதவன் பார்வை பெற்றது ஒரு முழுமை. அவன் பிறவியிலே குருடனாக இருந்தவன். திடீரென்று பார்வை கிடைத்தபோது அவன் கண்ட காட்சிகளெல்லாம் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆகவே அவன் பார்வை கொடுத்தவரை பின்தொடர்கிறான். இந்த அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவும் தன்னுடைய விருப்பத்திற்கு இணக்கமாக இருப்பதை நாம் காண்கிறோம். எல்லா சூழல்களிலும் எல்லா மனிதர்களும் தனக்கென்று ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த விருப்பம் எதை சார்ந்து இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இங்கே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்றால் அவனுடைய விருப்பம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவா அல்லது உலகத்தை சார்ந்து வாழ்க்கையை நடத்துவதா? அதை எப்படி பின்பற்ற முடியும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்திலே பின்பற்ற வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை நாம் சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சுமந்து கொண்டு இயேசுவுக்காக வாழ நாம் முற்பட வேண்டும். உலகை சார்ந்து வாழ முற்படாமல் கிறிஸ்தேசுவுக்காக நாம் வாழ வேண்டுமானால் நாம் நம்முடைய சிலுவை என்பது வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவிதமான சூழல்கள், சிலருக்கு மன போராட்டங்கள் அல்லது நோய்கள், வியாதிகள் அல்லது குடும்பத்தின் பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், பணி பிரச்சனைகள், இப்படி ஏதாகிலும் ஒன்று ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ இயலாது. அதற்கு இயேசு ஒரு முக்கிய உதாரணம். அவர் வாழ்ந்த காலத்தில் பாவமே அறியாத இயேசு பாடுகளுக்கு மத்தியில், அவர் அழுத்தங்கள் மத்தியிலே வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய குமாரன், வல்லமை பொருந்தியவர், வார்த்தையினாலே எதையும் செய்யும் வல்லமுடையவர், அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த இயேசுவுக்கு கூட அநேக இடங்களிலே வேதத்திலே பார்க்கிறோம் பாடுகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், நெருக்கங்கள் இந்த உலகத்தின் மூலம், உலகத்தார் மூலம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவர் எதையுமே தள்ளிவிடவில்லை. அவைகளை அவர் லகுவாக சுமந்து தேவ சித்தம் செய்வதற்கு மட்டுமே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் என்பதை நாம் நன்கு அறிவோம். வாழ்க்கையில் தன்னுடைய துயரங்களை அல்லது சிலுவை என்கிற இந்த பாடுகளை சுமப்பது என்பது ஒரு நாள் காரியமல்ல. தினந்தோறும் வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று வேதம் புகட்டுகிறது. காரணம், வாழ்க்கை என்பது இறுதி வரையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இவைகளெல்லாம் சம்பவிக்க காத்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய விருப்பம் சங்கீதம் 145:19 இவ்விதமாக சொல்லப்படுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு ரட்சிக்கிறார். அப்போது ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகுந்த அவசியம். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிப்பை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் நாம் பெற்ற அனுபவம் அல்ல. வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே
ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் நாம் வாழ்கிற வாழ்வு, நாம் இருக்கிற இடங்கள், நாம் பணி செய்கிற இடங்கள், நாம் உறவாடுகிற இடங்கள், எல்லா இடங்களிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்புக்கு எதிரான தடையான அநேக காரியங்கள், ஆண்டவரை விட்டு வழிவிலகி போகிற நிர்பந்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை வெளிப்படையாக நாம் பார்க்கிறோம். காரணம், தேவனோடு உலாவிக் கொண்டிருந்த ஆதாம் ஏவாள் தினமும் உலாவிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு சிறிய கேப்பில் சாத்தான் அவர்களை வீழ்த்தி விட்டான். ஆகவே மனிதனுடைய வாழ்வு என்பது நீர்க்குமிழி போன்றது, எப்போது உடையும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே தான் ஆண்டவர் இந்த காரியத்தை பவுல் மூலமாக தாவீது மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அவருடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் நம்முடைய கூக்குரலை கேட்டு, நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, அவர் நம் பக்கத்தில் நின்று நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். மட்டுமல்ல, மார்க் 10:43 உங்கள் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரனாக இருப்பது. இன்றைக்கி உலகத்தில் இதுதானே பார்க்குறோம். உலகத்தில் மட்டுமல்ல, திருச்சபைகளையும் பார்க்குறோம். முதன்மையான ஸ்தானம் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், நல்லது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறார்? ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த தாழ்மை, இந்த மனப்பக்குவம் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் இதன் மூலமாக சொல்கிறார். ஆகவே தான் உலக வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தினந்தோறும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய சிலுவையை, இப்படிப்பட்ட காரியங்களில் தவறும்போது அதை நினைவு கூர்ந்து அதை சுமக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 14:1 அன்பை நாடுங்கள், ஞானத்தையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களையும் விரும்புங்கள். வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். நாம் அன்பை நாட வேண்டும். இயேசுவை போல நாம் மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்த நம்மை அழைக்கிறார். மட்டுமல்ல, ஞானத்தை ஆண்டவரிடத்திலே நாம் விரும்பி பெற்றுக்கொள்ள, அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிந்து கொள்ள, தீர்க்க தரிசன வரங்களை நாம் விரும்பி பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால்தான் ஆண்டவரை பின்பற்றுவதிலே நமக்கு ஏற்படுகிற தடைகளை மேற்கொள்ள முடியும் என்று பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் 17:24 பிதாவே, உலகத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களும் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடன் கூட இருக்க விரும்புகிறேன். பவுல் மிக ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் என் மேல் அன்பு கூர்ந்தீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் அதன் நிமித்தமாய் எனக்கு அருமையான மக்களை தந்திருக்கிறீர், அன்பானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் நான் கண்ட அந்த மேன்மையான காரியங்களை பார்க்கவும் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் இந்த வாய்ப்பை அவர்களுக்கு நல்கும்படி வேண்டுகிறேன் என்று, இது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் யோவான் மூலம் இதை வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாட்களில் பிறரை எவ்விதமாக நினைக்கிறோம்? எந்த சூழலிலே இந்த எண்ணம் நமக்குள் இருக்கிறதா? நாம் வாழ்கிற வாழ்க்கையை போல பிறரும் வாழ வேண்டும், ஆண்டவருக்குள் வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் எந்த நிலையில் இந்த நாட்களில் செயல்படுகிறது என்பதை நாம் காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நான் இதை செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 20:14-24 சொல்கிறார். நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும் அளவும் அதை நான் எப்படியாவது நிறைவேற்றணும் ஆண்டவரே என்று சொல்லி பவுல் தீவிரமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் பின்பற்றி நடந்தார்,
பாடுகளை சுமந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பவுல் எபிரேய மக்களுக்கு எழுதும்போது விதமாக சொல்லும், அதிலும் மேன்மையானவரை பரமதேசத்திற்குள் செல்ல நாங்கள் விரும்புகிறோம் என்று எபிரேயர்கள் சொல்கிறார். பவுல் எபிரேயர் 11:16 சொல்கிறார், அதிலும் மேன்மையானதை, உலகத்தில் இருப்பதை காட்டிலும் மேன்மையான பரம தேசத்திற்கு நாங்கள் போனோம், அப்படியானால் பரலோகத்திற்கு நாங்கள் உடனாளியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சாட்சி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானோர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் எதை விரும்புகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம், செயல்படுகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் கேள்விக்குறியாக இருக்குது. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். யாரை எப்படி ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை வழிநடத்த சித்தமாக இருக்கிறார்? நான் எதை செய்ய நான் சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டோடைய வார்த்தை என்னிலே எப்படி வெளிப்படுகிறது என்பதை மத்தேயு 10:38 சொல்கிறது, நான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பார்த்துனில்லை. என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் ஆண்டோடைய சித்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்ட நாம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நாம் லகுவாக ஆண்டோடைய ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாது. அவருடைய சித்தம் செய்ய நம்மை அழைக்கும்போது நம்முடைய பாடுகளை, வேதனைகளை, பாரங்களை மற்றவர் மேல் சுமத்தாமல் நாமே அதை மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அதை செய்தால்தான் நாம் பாத்திரவான்களாக இருக்க முடியும், ஆண்டோடைய சித்தம் நிறைவேற்ற நம்மால் முடியும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. லூக்கா 14:27 நாம் பார்க்கும்போது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அப்படியானால் ஒரு சீசனாக இருக்கிறவன் இப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பின் செல்கிறவனாக இருக்க வேண்டும். பாடுகளை உதறிவிட்டு, பிரச்சனைகளை உதறிவிட்டு, தனக்கு ஏற்படுகிற நிந்தைகளை உதறிவிட்டு இயேசுவுக்கு பின்னால் சென்று ஊழியம் செய்வது கூடாத காரியம். இயேசுவுக்கு ஒரு சீசனாக இருக்க முடியாது என்பதை இங்கே வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மத்தேயு 16:24 சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் அனைவரும் சீசர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீசர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பெருத்த வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். விசுவாசிகள் எது நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறவர்கள் விசுவாசிகள். சீசர்கள் இயேசுவை போல வாழ முற்படுவர்கள் சீசர்கள். ஆகவே நாம் சீசர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்க, நீங்கள் போய் சகல சிருஷ்டிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று நாம் சுவிசேஷ பகுதியிலே பார்க்கிறோம். சீசத்துவத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பங்களை மேற்கொள்வதற்கு, துன்பங்களை நாம் இந்த காலகட்டத்தில், இந்த பாடு மரண சிந்திக்கிற காலத்தில் அதை மேற்கொள்வதற்கு தெய்வ பலம் நமக்கு தேவை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பழைய மனுஷனை நாம் களைந்து விட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய சிந்தைகள், இந்த காலங்களிலாவது நாம் செய்த தவறுகள், செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், சிந்தையில், செயல்பாடுகளில், நம்முடைய வழிமுறைகளிலே, வாழ்க்கை நெறிகளிலே அவைகளை நாம் விட்டு புதிய மனுஷனாக நாம் வாழ பழையவர்களை களைந்து போடு என்று எபிரேயர் 4:22 சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாமல் இயேசுவை பின்தொடர்வது மிக கடினம் என்பதையும் வேதம் நமக்கு கொலோசியர் 3:10 சொல்கிறது. தன் சிருஷ்டிகருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவொழியும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டால் மட்டுமே ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை நாம் அவர் சொன்ன வழிமுறைகளை கையாள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே அநேகரை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். தேவ சித்தம் செய்ய வந்த மிஷனரிகளை பார்க்கிறோம். இன்று நம்முடைய தேசம் இவ்வளவு
மகிமையான ஒரு நிலையில் இருப்பதற்கு வேத ஆய்வின்படி சரித்திரபூர்வன்படி இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்று பாடுகளை சுமந்து இயேசுவுக்காக வாழ வேண்டுமென்று தன்னை அர்ப்பணம் செய்த அநேக மிஷனரிகள் மூலமாக, விசேஷமாய் ஐடா ஸ்கடர் அம்மையார், அன்னை தெரசா அம்மையார், கார்மைக்கேல் அம்மையார், ஜான் டாக்கர், சார்லஸ் ரேனியஸ், பேராயர் ஜேம்ஸ் எட்வர்ட், லெஸ்லி நியூபிகின், மேத்யூ சீகன்பால் போன்ற மிஷனரிகள் இந்திய தேசத்தில், இன்னும் பலர், ஆயிரக்கணக்கான பேர் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு, சுகத்தை, தன்னுடைய குடும்பத்தை, தனக்கு இருந்த எல்லா ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டு இந்த தேசத்தை நேசித்து இயேசுவின் கட்டளை கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி பல பாடுகள் மத்தியிலே பணியாற்றி நம்முடைய இந்த தேசத்தை இந்த நிலைக்கு நாம் உயர்ந்திருப்பதற்கு, நீங்களும் நானும் இந்த நிலைக்கு உயர்ந்து வருவதற்கு அவர்கள் எத்தனை தியாகம் செய்திருக்கிறார்கள். காரணம், தன்னைத்தான் வெறுத்தது. அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மேற்கொண்ட அனைத்து வேதனைகளையும், பாடுகளையும், நிந்தைகளையும், அவமானங்களையும், உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் இந்திய தேச மக்கள் புறக்கணித்த மிஷனரிகள் ஏராளம். அவர்கள் இயேசுவை மட்டும் லெக்காக கொண்டு நடந்தது நிமித்தமாய், இந்திய தேசத்திற்கு வந்து இந்த பாடுகளை அனுபவித்தது நிமித்தமாய் நீங்களும் நானும் இன்று இப்படிப்பட்ட நல்ல ஒரு நிலைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் இந்த இந்திய தேசத்தை நேசித்த ஆண்டவராகிய இயேசுவோடு வாழ்ந்த ஒரு மகான், அவரோடு 3.5 ஆண்டு காலம் வாழ்ந்த தோமா என்ற சீஷன் நம்முடைய தேசத்திற்கு வராமல் போயிருந்தால் இந்திய தேசத்தின் நிலை எவ்விதமாக இருந்திருக்கும்? நம்முடைய நிலை எவ்விதமாக இருந்திருக்கும்? அவரை குறித்து சில குறிப்புகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். அருமையானோர்களே, தோமா என்பவர் கிபி 52ஆம் ஆண்டு அவர் இந்திய தேசத்திற்குள்ளாக வந்தார். அவர் வருவதற்கு கொண்டவேர் என்ற ஒரு அரசன், அவர் மத்திய பகுதியிலே இந்தியாவில் அரசனாக இருந்தபோது, பேரரசனாக இருந்தபோது, அவருக்கு ஒரு நல்ல ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதினால் அவரோடு தெரிந்த ஒரு வியாபாரியை அவர் அழைத்து ஒரு நல்ல தரமான, மற்றவர்கள் கட்டியிருப்பதை காட்டிலும் விசேஷமான ஒரு அரண்மனையை கட்டுவதற்கு ஏற்ற நல்ல திறமை மிகுந்த ஒரு மனிதனை, ஆர்கிடெக்சர் ஒருவரை அழைத்து வரும்படி பணித்தார். அவர் பல இடங்களுக்கு சென்று அவர் பணியாற்றுகிற ஒரு அனுபவம் பெற்றவர். அப்படி செல்லும்போது தான் தோமாவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு அவரை அழைத்து வர முயல்கிறார். பல சூழல் மத்தியிலும் இறுதியாக தோமா அதை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டு மத்திய பகுதியிலே வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பணியாற்றவும், இவர் மூலமாக செய்யப்பட்ட அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கும் பணிக்கப்படுகிறார். ஆனால் அவர் அதற்கு மாறாக, அரசனுடைய சிந்தைக்கு மாறாக, அவர் ஊழியத்தை திறம்பட இயேசுவை குறித்து அறிவிப்பதில் அவர் முழு நேரத்தையும் செலவு செய்தார். இதன் வாயிலாக அரசர் மிகுந்த கோபமடைந்து அவரை சிறையில் அடைக்கிறார். தோமா சிறையில் இருக்கிறார். அப்போது அவருடைய சகோதரனாகிய கார்க் என்பவர் மரித்து போகிறார். அந்த வேளையில்தான் அவரை அழைத்து அவரிடத்திலே எப்படியாகிலும் அவனை காப்பாற்றிவிடு என்று சொல்லி
அவரிடத்தில் கேட்கப்பட்டது. தோமா அழைத்து வரப்பட்டார். அவருடைய சகோதரன் காத் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் எழுந்திரு என்று சொல்லி தோமா சொன்னபோது வல்லமை பிறந்தது. இயேசுவின் நாமத்தினாலே அவன் உயிர் பெற்றான். இதை கண்ட அரசன் அவரை சிறையிலிருந்து விடுவிக்குமாறும் உன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய் என்பதாகவும் அவருக்கு கட்டளை கொடுத்து அந்த பகுதியிலே சிறப்பான ஊழியம் செய்து அந்த வட பகுதியிலே அநேக பூசாரிகள், பிராமணர்கள், நம்பூதிரிமார்கள் போன்றவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபைகள் வடநாட்டிலே உருவானது. அதன்பின் கப்பல் மார்க்கமாக கேரளா வந்து கொச்சின், கொல்லம் என்கிற இடத்துல அவர் வந்து சேர்ந்து அங்கிருந்து அவர் மறுபடியும் ஊழியத்தை செய்து அந்த பகுதியிலே பணியாற்றினார். கேரளத்தில் அவர் பணியாற்றிய நிமித்தமாக அங்கு இன்றும் மார்த்தோமா என்கிற திருச்சபை மிகவும் பிரசித்தி பெற்றதாக இன்று வரையிலும் அந்த பணி தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். பின் அவர் அங்கிருந்து திருவாங்கோடு என்கிற பகுதிக்கு வந்து அங்கே அவர் அறப்பள்ளி என்கிற இடத்துல பணியாற்றினார். பணியாற்றி அங்கு ஒரு அருமையான ஆலயத்தை, அது இன்றும் எல்லாரும் முன்பாகவும் அது வந்து ஆதாரமாக நின்று கொண்டிருக்கிறது. மிகுந்த பிரசித்தி பெற்ற ஒரு இடம் திருவிதாங்கோடு என்கிற இடத்தில் அறப்பள்ளி என்னும் ஊரில் அந்த மகிமையான ஆலயம் தோமாவால் எழுப்பப்பட்டது. அது நிமித்தமாய் அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு அநேக நன்மைகள் செய்யப்பட்டது. அநேகர் சுகம் பெற்றார்கள். அவராகவே கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு சிலுவை இன்றும் இருக்கிறது. அங்கு செல்கிற மக்கள், வேண்டுதலோடு செல்கிற மக்கள், அவர்கள் சுகம் பெற்று நலம் பெற்று செல்வதை இன்று நாம் பார்க்க முடிகிறது. அவர் பட்ட பாடுகள் பல, அவைகள் விவரிக்க முடியாது. அத்தனை பாடுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அதை மேற்கொள்ள தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆகவே அவர் அங்கிருந்து புறப்பட்டு கடற்கரை ஓரமாக நம்முடைய சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் என்கிற பகுதியிலே, பரங்கிமலை என்கிற பகுதிக்கு அவர் வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். வருகிற பகுதிகளெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர் அங்கு மக்களுக்கு பிரசங்கித்திருக்கிறார். மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில் பிறருக்காகவே வாழ்ந்தார் என்பதுதான். ஒருவேளை திருமறையை நாம் வாசிக்கும்போது தோமா இயேசு கிறிஸ்துவின் விரலை போட்டால்தான் நம்புவேன் என்று சொன்னாரே, அவர் ஒரு சந்தேகத்துக்குரியவர் என்று நாம் சிறுவயதிலிருந்து கேள்விப்பட்டு அவ்விதமாகவே எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் அவர் எவ்வளவு வல்லமையான ஒரு ஆண்டுடைய தாசன், இயேசுவையே பிரதிபலிக்கிற ஒரு மனிதன், ஒரு தேசத்தையே ஆதாயம் பண்ணுகிற, இந்திய தேசத்தையே இன்று ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருகிற, திருச்சபைகள் எழும்ப, கோடி கோடியான மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற, நல்ல வாழ்வை இந்த சமூகம் பெற்றுக்கொள்ள, தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வளிக்க ஒரு நல்ல கருவியாய் அவர் இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது அது அறிய முடிகிறது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்ததினாலே தன்னுடைய பாடுகளை பெரிதாக கொள்ளாமல் இயேசுவுக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அயல் நாடுகளிலிருந்து தேசம் விட்டு தேசம் வந்து இங்கு இருக்கிற சூழல்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இயேசுவை மட்டும் அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி மீட்பின் பாதையை காட்டி அவர்கள் வழிநடத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்வை தான் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்தையும் எதிர்பார்க்கிறார். இந்த லந்து காலங்களில் நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எதை செய்கிறோம்? இயேசுவுக்காக எதை நாம் விட்டு கொடுத்திருக்கிறோம்? இயேசுவுக்காக எதை நாம் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறோம்? இயேசுவுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? நாம் இன்று அனுபவிக்கிற அனைத்து மேன்மையான காரியங்களும் அவரால் மட்டுமே நமக்கு கிடைத்தது என்று எத்தனை பேர் நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்? அதற்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே,
சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடாஸ்கடர் அம்மையார் இந்த பகுதிக்கு வராமல் இருந்தால் அவர் சொந்த நாட்டிலே அருமையாக வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்வையே இழந்து அவர் எடுத்த முயற்சியின் விளைவுதான் இன்று சிஎம்சி மருத்துவமனை என்பதை உலகம் அறிந்த உண்மை. அவள் எத்தனை நிந்தைகளை சகித்திருக்கிறார்கள் வாழ்விலே. அந்த நாட்களிலே இருந்த மனிதர்கள் அவர்களுக்கு எத்தனை அவர்கள் எண்ணுவதற்கு மாறாக செயல்பட்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் தாண்டி இயேசுவை மட்டும் தன்னுடைய குறிக்கோளாக வைத்து அவர் செய்த இந்த நற்பண்பை ஜீவிக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் வழிவந்த அந்த அம்மையார் செய்த பணி, அந்த உறுதிப்பாடு, அவள் எடுத்த தீர்மானம் இன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உயிர்மீட்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். பாசை, மதம், இனம் அவ்வளவுக்கும் அப்பாற்பட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் அன்பு மட்டுமே அங்கு பிரதிபலிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பு நேர்மையாக உண்மையாக ஏற்றுக்கொள்கிறவர்கள்தான் இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களுக்கு எடுத்துக்காட்டாய் திகழும் என்பதை இவர்கள் வாழ்க்கையிலிருந்து தான் காண்கிறோம். அதே போல் அன்னை தெரசா அவர்களை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள், தனக்கென்று எதையும் வைக்காதவர்கள். அவர்கள் எளிமையை இந்த உலகம் பார்த்து வியந்தது. உலகம் அனைத்திலும் மக்கள் வியக்கத்தக்க நிலைமையிலே காரணம் இந்த வார்த்தை அவர்களை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது. என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன அந்த வார்த்தை அவளை முழுமையாக ஆட்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பேராயர் எஸ்னி பிகினிங் ஐயா அவர்கள் செய்த பணிகளை நாம் அறிவோம். இன்று திருச்சபைகளில் அவருடைய பொன்னான செயல்பாடுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அவர் மதுரையிலே வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அங்கிருந்து அவர் சென்னை பேராயத்திற்கு வந்தார். அதன் பின் அவர் மாடரேட்டராக கூட பணியாற்றினார். இவர்களெல்லாம் சொந்த நாட்டிலே வாழ வேண்டிய அற்புதமான மனிதர்கள். இயேசுவின் அன்பை ருசித்ததினாலே இந்திய தேசத்தில் வந்து சுவிசேஷ பணியை சிறப்பாக செய்து கிராமங்கள் தோறும் இந்த பணி விரிவாக்கம் செய்ய வேண்டும், கிராமங்களில் இருக்கிற மக்களெல்லாம் மீட்பு பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இயேசுவின் அன்பை அவர்கள் மிக தெளிவாய் பிறரோடு இணைந்து இசைந்து குழுவாக செயல்பட்டு திருச்சபையை வளர்த்த மாபெரும் தலைவர்கள். அவர்கள் எங்கேயுமே அவர்கள் தன்னை உயர்த்தவில்லை. இயேசுவை போல தாழ்மையின் சொர்பியாக அவர் வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருடைய சீடனாக மாறவில்லை என்றால், தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை என்றால், நாம் அவரை தொடர்ந்து அவருடைய பணியிலே பயணிக்க முடியவில்லை என்றால், நாம் இதை சாதிப்பது சாத்தியமல்ல. ஆகவே நம்மை நாம் ஆண்டவருடைய பணிக்கென்று அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை செய்ய நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டால் இந்த லெந்து நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக நமக்கு மட்டுமல்ல அநேகருக்கு இருக்கும், மாறும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆகவே நம்மையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த தேவன்தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல இயேசுவே, கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் உம்மை பின்பற்ற எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நாங்கள் வெறுத்து எங்களுடைய சிலுவையை நாங்கள் அனுதினமும் சுமந்து உம்மை மட்டும் நாங்கள் லக்காக கொண்டு உம்முடைய பணி சிறக்க உம்மை மற்றவர்களுக்கு ஆண்டவர் வெளிக்கொணர இந்த லெந்து காலங்கள் எங்களை ஆசீர்வாதமாக மாற தேவன்தாமே கிருபை செய்யும்படி உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை காத்து வழிநடத்தும். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.